day, late at night. Hi, this is VIP Missions Engineer NARAYANAN. இப்போ நம்ம VIP Missions பார்க்கக்கூடிய மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமா நம்ம VIP Missionsல நிறைய நியூ மாடல்ஸ் மிஷின் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய அட்வான்ஸ் டைப் மாடல் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுடைய கஸ்டமருடைய அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா மிஷின் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மிஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் மாடல் மிஷின், இந்தியாவிலேயே முதல் முறையா அறிமுகப்படுத்தக்கூடிய மிஷின். அப்படி என்ன மிஷின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு பேக்கிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வரவங்க இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வகையான மளிகை பொருளும் பேக் பண்ணணும். ஒரு மசாலா கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லா வகையான மசாலா பவுடரும் பேக் பண்ணணும். இப்போ ஒரு கோதுமை மாவு, மைதா மாவு, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, கடலை மாவு இந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி பவுடர்ஸ் பேக் பண்ணணும்னு கேட்டுட்டு வருவாங்க. பட் ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் ஒரு ஆள் பண்ணுறோம், எங்களுக்கு 3 வகையான ப்ராடக்ட்டுக்கு 3 வகையான மிஷின்ஸ் வாங்கணும் அப்படின்னா பெரிய அளவில் முதலீடு செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய கிளைண்ட்ஸோடைய ஒவ்வொருத்தவங்களோட கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எனக்கு ஒரே மிஷினில் பேக் பண்ணணும், இந்த மாதிரி மிஷின் செஞ்சு தர முடியுமா, இந்த மிஷின்ஸ் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்டோம், நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல, உங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் அப்படின்னா இது எல்லா வகையான பொருளும் ஒரே மிஷினில் இனிமேல் பேக் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 10 கிராம்லேருந்து அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரு மிஷினில் பேக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போது மளிகை பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், பருப்பு வகைகள், மில்லட்ஸ், அதாவது சிறுதானியம், தானிய வகைகள் பேக் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு இந்த மாதிரி பவுடர் ஐட்டமும் பேக் பண்ணிக்கலாம். மசாலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி வகையான எல்லா வகையான மசாலா தூளும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இது சம்மந்தமாக நம்ம உருவாக்கப்பட்ட மிஷினில், அதாவது நம்ம கம்பெனியில் உருவாக்கின மிஷினில் எப்படி பேக்கிங் நடக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டெப்த்தாக பார்க்கலாம்.